அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025 ஆண்டில் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சிகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்கள் இந்த ஆண்டில் ஒரே நாளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு சாதகமாக உள்ள கிரகங்கள் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குருவும் ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் அமைகிறதுங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் பாக்கியஸ்தானம் இந்த ஆண்டில் பலம் பெறுது. எனவே சென்ற ஆண்டை காட்டிலுமே சிறப்பு மிக்க ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு செயல்படும் காரியங்கள்ல உடனுக்குடன் உங்களுக்கு வெற்றியும் திடீர் மாற்றங்களும் ஏற்படலாம். இந்த மாற்றங்கள் உங்களுடைய முன்னேற்றமாகவும் அமையலாங்க. அதே போல் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு மன ஆறுதலை தரும் விதமா அமையிருக்கு. இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான புது குருவை பார்க்கிறார், குருவால் பார்க்கப்படுகிறாரு. எனவே வருட தொடக்கமே உங்களுக்கு வசந்தமாக தாங்க அமையுது. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையலாம். நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு வருடமா தான் இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்குது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. கடமையை சரிவர செய்து நீங்கள் இந்த ஆண்டில் பாராட்ட பெற இருக்கீங்க. அதே போல் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் உள்ள குரு வக்ரம் பெறுகிறார். கேந்திரபத்திய தோஷ பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவேதான் யாருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் யோசித்து கொடுங்க. சில சமயங்கள்ல கொடுத்த வாக்கை நிறைவேற்ற இயலாமல் கூட போகலாம். கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகுவும் சப்தமஸ்தானமான கேது சஞ்சரிக்க போகிறார். இந்த கிரகங்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு ஒரே நாளில் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகமா அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது 26/4/2025 அன்று ராகு கேதுகளுடைய பயிற்சி நடைபெற இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்க போவதால தொழில் வளம் சிறப்பாக இருக்குங்க. தந்தை வழி உறவில் ஆதாயம் உண்டு. அதே போல் வெளிநாட்டு முயற்சியில் ஆர்வம் அதிகரிக்குங்க. அதே போல் உயர் அதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த புத்தாண்டு அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு சகோதர ஸ்தானத்திற்கு செல்லும் கேதுவால் சகோதர வழியில் உங்களுக்கு எதிர்பாராத ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவிகரமாக அமையிருக்காங்க. பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் யோகமும் உண்டுங்க. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் யோக பலம் பெற்ற நாளில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கிரகமாக ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை நாடி வருங்க. பெற்றோருடைய ஆதரவு திருப்தி தரும். அதே போல் கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டு ஒற்றுமையை பலப்படுத்திக் கொள்வது நல்லது. உறவினர் பகை அகலுங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் இனிமை தரும். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சியில் கை கொடுங்க. குறிப்பா இந்த வருடத்துல சனி குரு ஆகியவற்றின் வக்ர காலங்களில் தெய்வ வழிபாடுகளை முறையாக மேற்கொள்வதன் மூலமாக நற்பலன்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க.
குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வருடத்துல பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.